குட்டியா ஒரு ரெசார்ட் டைப்ல ஒரு தோட்டம் தேடுறீங்கன்னா, மொத்தமா 1 ஏக்கர் 13 சென்ட் வீட்டோட ஆத்தோரத்துல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்க்குறோம். இந்த தோட்டம் கேரளா வண்ணாமடை ஏரியால அமைஞ்சிருக்கு. தோட்டத்த பொறுத்தவரைக்கும் பஞ்சாயத்து ரோட் பேஸ்ல அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து 100 அடியில உங்களுக்கு தார் ரோடும் வந்துரும். இந்த ரோடும் மெட்டல் கொஞ்சம் போட்டு அமுத்தியிருக்காங்க. தோட்டத்துக்கு நேர் ஆப்போசிட்லயே வயல்வெளியும் நெறைய இருக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம தோட்டத்த தொட்ட மாரியே ஆறும் வந்துருது. இந்த ஆறு பார்த்தீங்கன்னா, அம்பராம்பலத்துலருந்து வர்றாரு. இந்த இடத்துல செக் டேம் போட்டிருக்காங்க. தண்ணி எப்பவுமே உங்களுக்கு ஃபுல்லா வருஷம் 325 நாளுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு 2 நாள் வர்றீங்க, வீக்கெண்ட செலிப்ரேட் பண்ணணும். வந்து 2 நாள் தங்கி இருந்தாலும் நிம்மதியா இருக்கிற மாரி பிளேஸ் தேடுறீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்கும். இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் அமைதியான ஏரியா. நல்ல ஒரு ஆத்து தொட்ட மாரியே நல்ல ஒரு அமைதியான இடத்துல நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. தோட்டத்த பொறுத்தவரைக்கும் உள்ள வந்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு. வீட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு அட்டாச் டாய்லெட்டோட குடுத்துருக்காங்க. ஓட்டு வீடா இருந்தாலுமே நல்லா அழகா நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து போன தங்கறக்கு ஒரு சூப்பரான வீடு இது. நம்ம ஃபியூச்சர்ல தேவைப்பட்ட ஒரு பெரிய வீடா கூட எடுத்துக்கலாம். தோட்டத்த பொறுத்தவரைக்கும் உள்ள வந்து எல்லாமே தென்னை மரங்கள் போட்டிருக்காங்க. மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் 10 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய மரங்கள். தண்ணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி போரு, தனி சர்வீஸ். கரெக்ட்டா நம்ம தோட்டத்தோட ஜலமூலையில இந்த போரும் அமைஞ்சிருக்கு. உள்ள வந்து தென்னை மரங்கள் மட்டும் இல்லாம, ஃபுல்லாவே பாக்கு மரங்கள் வச்சிருக்காங்க. மெயினா ஒரு வருமானத்துக்கும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்மோட வீக்கெண்டுக்கும் நல்ல ஒரு அருமையான தோட்டம். இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு பெஸ்ட்டான தோட்டம். மெயினா தென்னை மரம், பாக்கு மரம் இல்லாம கொய்யா மரங்கள் நெறைய உள்ள வச்சிருக்காங்க. அதே மாரி எலுமிச்சை மரம் வச்சிருக்காங்க. அதே மாரி பலா மரம் வச்சிருக்காங்க. ஃப்ரூட் செடியில கொஞ்சம் வெரைட்டியான செடிகள்லாம் உள்ள நெறையாவே வச்சிருக்காங்க. மெயினா இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி. அதே மாரி நீங்க வீக்கெண்டுக்கு பிளான் பண்றீங்கன்னா, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்க 2 நாள் வந்தாலும் நிம்மதியா தங்கிட்டு போற மாரி இருக்கும். லொக்கேஷன் அவ்ளோ அருமையா இருக்கும். நல்ல லொக்கேஷன்ல அதுவும் ஆத்தோரத்துல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியால இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பலா மரம், கொய்யா மரம் அந்த மாரி நெறைய வெரைட்டியான மரங்கள், வாழை மரம் அந்த மாரி நெறைய உள்ள வச்சிருக்காங்க. நல்ல ஒரு நீட்டா ஒரு எப்படி கார்டன் மாரி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏக்கருக்கு 75,00,000 கேட்குறாங்க. நீங்க தோட்டத்த நேர்ல வந்து பாருங்க. தோட்டம் புடிச்சிருந்ததுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இவங்க சொல்ற ரேட்டிலிருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ணி பேசி தர முடியுமோ பேசி குடுத்துடலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாரி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும், நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.